இந்த வீடியோவில் பெங்களூர் பன்னாரகட்டா ஜூ எப்படி போகிறது, அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பெங்களூரில் நீங்கள் எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி, அங்கேருந்து டைரக்ட் பஸ் இருக்கும். ரேர் கேஸில் 2 பஸ் மாறி வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து HAL மெயின் கேட்டு மார்த்தலி அந்த ரூட்லேருந்து பஸ்ஸில் வந்தோம். அங்கே வந்து இறங்கின உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருந்துச்சு. அங்கேயே ஹோட்டலும் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிக்காதவங்க அங்கே முடிச்சுக்கலாம் ஈஸியாக. அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஜூ என்ட்ரன்ஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 500 மீட்டர்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படியே நடந்து போனால் ஜூ என்ட்ரன்ஸ் வந்துடும். என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் வந்து பஸ்ஸு ட்ரக்கு எல்லாமே நிற்கும். அதில் போகணும்னு நினைக்கிறவங்க டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து இதில் ஏறி போகலாம். ரூம்மேட்ஸோட கிளம்புறப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி சஃபாரி அதில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஜூவோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பக்கத்துலேயே கடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, அப்புறம் சின்ன பிள்ளைகளோட டாய்ஸ் ஐட்டம் அதெல்லாமே இருந்துச்சு. 2002 தான் இந்த பன்னாரகட்டா பயாலஜிக்கல் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மால் ஜூவாக தான் இருந்திருக்கு. 1974லேருந்து ஒரு பிக்னிக் ஏரியா மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ சஃபாரி போகலான்னு சொல்லி டிக்கெட் விசாரிக்கிறப்போ ஒரு ஆளுக்கு 670 ருபீஸ் கேட்டாங்க. அதுவே ஃபேமிலியாக போகிறதா இருந்தால் 3600 ஆகுது. சரி, எதுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிடலான்னு 100 ரூபா டிக்கெட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். சஃபாரியில் போனால் என்ன அட்வான்டேஜ்னா, அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். ஸோ நடந்து போகிற டிக்கெட்டை நாங்கள் எடுத்துகிட்டு நேராக செக்இன் பண்ணி உள்ளே போயிட்டோம். உள்ளே போகிற இடத்துல அந்த ஃபுட்ஸு அதெல்லாம் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல. பட் இருந்தாலும் அவங்க வந்து பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி சம்மந்தமான பொருள்லாம் எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது உள்ள. இந்த டிக்கெட் எடுத்த பிறகு கூட உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து நடக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஷட்டில் சர்வீஸும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 100, சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போகிறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு அனிமலை பார்க்கணும், கொஞ்சம் நேரம் நிற்கிறோம் அப்படின்னா கூட இவங்க வந்து அவ்வளோ நேரம் நிற்க மாட்டாங்க, போயிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளம். இங்கே உள்ள ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சைக்கிள்ஸும் இருக்குது. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நாங்கள் போன அன்னைக்கு அவைலபிள் இல்லை. போன உடனே ஜீப்ராஸ் அண்ட் ஜிராஃபி இதுலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோன்றது இந்த வீடியோவில் காமிக்கிறேன்.